வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கவியரசு கண்ணதாசன் தயாரித்த ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் வானம்பாடி. அந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டில் திரைக்கு வந்தது. அந்த படத்தினுடைய கதாநாயகன் லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், கதாநாயகி தேவிகா, இரண்டாம் கதாநாயகனாக நடித்தவர் ஆர். முத்துராமன். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் கே.வி. மகாதேவன். அந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்து இயக்கியவர் ஜி.ஆர். நாதன். வானம்பாடி திரைப்படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது. நான் பல தடவை பார்த்தவன், பல தடவை. 1963 அந்த படம் திரைக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தேன். அதுக்கு பிறகு பல தடவை, குறைந்தபட்சம் ஒரு 10 தடவையாவது அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கப்பட்ட படம், அருமையான திரைப்படம். அதாவது அந்த படத்தினுடைய பெரிய விஷயம் என்னென்னா, கண்ணதாசன் அதை சொந்தத்தில் தயாரித்தார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த படத்தினுடைய பாடல்கள் ஃபுல்லாகவே அவர் தான் எழுதியிருப்பார். அந்த பாடல்களுக்காகவே அந்த படம் 100 நாட்கள் ஓடியது. காலத்தை கடந்து அந்த பாடல்கள் என்றைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பாட்டு, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே அப்படின்னு பி.சுசீலா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. தேவிகா வாயசைச்சு நடிச்சிருப்பாங்க. அப்படியே தேவிகாவை அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஜி.ஆர். நாதன் பேசிக்கலி ஒளிப்பதிவாளர். பல மணி நேரங்கள் அவரை சந்திச்சிருக்கேன், பேசி அவருடைய அனுபவங்களை எல்லாம் நான் 2 மணி நேரங்களுக்கு மேலே அவருடைய வீட்டில் சந்தித்து பேசி அவருடைய பல அனுபவங்களை எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான தருணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பர்டிகுலர்லி அந்த கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் அந்த பாட்டு இருக்கே, அதில் தேவிகாவை அப்படியே ஓவியத்தை போல, தேவிகா பெயிண்டிங் மாதிரி, அதாவது மிச்சல் கேமரா அப்படின்வோம். அந்த மிச்சல் கேமரான்றதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த மிச்சல் கேமரா அப்படின்றத வச்சுக்கிட்டு அவ்வளவு டைட் க்ளோஸ்அப், அப்படிலாம் டைட் க்ளோஸ்அப்லாம் இப்போல்லாம் படங்களில் அப்படிலாம் இருக்குதா அப்படின்னா அநேகமாக இல்லை. இப்போ எந்த படங்கள்லையுமே அவ்வளவு டைட் க்ளோஸ்லாம் கிடையாது. அவ்வளவு டைட் க்ளோஸாக கிட்டத்தட்ட ஓவியம் மாதிரியே இருக்கும். ஓவியத்தை போல் தேவிகாவினுடைய அப்படி அந்த முகத்தை அப்படி டைட்டாக போகும்போது தேவிகாவினுடைய அந்த முகம், கண், உதடு, கன்னம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ரவிவர்மா ஓவியத்தை தீட்டினால் எப்படி இருக்குமோ அதை போல் தேவிகா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஜி.ஆர். நாதன் அப்படியே பேசிக்கலி அவர் கேமராமேனாக இருக்கிறதுனால, படத்தினுடைய இயக்கம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட கேமராமேனாக இருக்கிறதுனால அந்த லைட்டிங்கிற ஒரு மேட்டரில் என்ன பியூட்டிஃபுல் லைட்டிங். பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே ஒரு மிகப்பெரிய சாதனையே செய்திருப்பார் ஜி.ஆர். நாதன். அப்படியே பேக் லைட் அப்படின்றோம்ல, கிட்டத்தட்ட அந்த சாங் ஃபுல்லாகவே பேக் லைட்டில் தான் எடுத்திருப்பாங்க. பேக் லைட்டில் டைட் க்ளோஸில் தேவிகாவினுடைய ரியாக்ஷன் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்டு அந்த லிப் மூமெண்ட் அப்படின்றதுல பி.சுசீலாவினுடைய பாட்டுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லிப் மூமெண்ட்டு, அப்படியே உதட வச்சு அப்படியே உதட்டு அசைவு அப்படின்றோம்ல, அவ்வளோ அருமையாக வாயசைத்து எக்ஸ்ட்ரானரியான சின்க்ரோனைசேஷன் அப்படின்றோம்ல, அந்த குரலுக்கு அப்படியே பக்காவாக லிப் மூமெண்ட் கொடுத்து தேவிகா ஏதோ தேவிகாவே பாடுறது மாதிரியே இருக்கும். அந்த பேட்டர்னில் அப்படியே தேவிகா சிட்டிங் போஸ்டர் தான், அப்படியே உட்காந்துக்கிட்டே பாடுறது தான். அந்த உட்காந்துக்கிட்டு பாடுறதே இப்போ ஆடியன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்ல போனால் நான் கிட்டத்தட்ட அந்த பல தடவை பார்த்தேன் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. பல தடவை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவான்மியூரில் ஜெயந்தின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த ஜெயந்தி திரையரங்கத்தில் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தை நான் பார்க்கும்போது அப்படியே படம் இது மாதிரி 11:30 ஷோ, பகல் காட்சி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே பல தடவை பார்த்த படம் தான், இருந்தாலும் வானம்பாடி போட்டிருக்காங்க, நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நான் போய் திரையரங்கில் போய் உட்காந்து அப்படியே நான் பார்க்குறேன் பகல் காட்சியில். அப்போ நான் பத்திரிகைலாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். குங்குமம், முத்தாரம், வண்ணத்திரை, குங்குமச்சிமிழ் இதிலெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருந்த நேரம் எனக்கு இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தா கூட இன்னொரு தடவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் போய் பார்க்க போனேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் அப்படியே ரொம்ப வேகமாக வந்தார். படம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே வேகமாக ஒரு இளைஞர் வந்தார், பரபரப்பாக வந்தார். கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி மாணவர் தான், யூத்து தான். அப்படியே சார் படம் போட்டு எவ்வளோ நேரம் சார் ஆச்சுன்னு. படம் போட்டு என்ன ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு. சார் பாட்டு எதுவும் போகல இல்லை சார்னா அப்படின்னா. எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேட்டது. அதாவது பாட்டு எதுவும் இன்னும் போகலையே அப்படின்னு. அப்போ அந்த பாட்டை விரும்பி கிட்ட பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர் தான் இந்த தலைமுறை. அப்போ எந்த காலத்துலேயோ வந்த படம் 1963 வந்த ஒரு படத்தினுடைய பாட்டு எதுவும் இன்னும் போகலையா சார்னாரு. இல்லை இன்னும் ஒன்றும் போகலை அப்படின்னு.
அது வந்து உட்காந்தாரு. அது பிறகு பாடல்கள் வந்துச்சு, ரசித்தார், நானும் ரசித்தேன். இதெல்லாம் அடுத்த மேட்டர். அப்படி அந்த கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை வந்து ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும், சிறார்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே எப்போவுமே பிடிக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு சாங்கு, தூக்கனா குருவி கூடு தூங்க கண்டா மரத்திலே, அந்த பாட்டு இருக்குல்ல, நீ கேட்டுப்பீங்களா? காலத்தை கடந்து நிற்கக்கூடிய இன்னொரு பாட்டு இல்லை, எப்படிப்பட்ட சாங் அது. அது பிறகு ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை படித்து வைத்தேன் அப்படின்னு ஒருத்தர், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் அந்த படத்தினுடைய பாட்டுகள் ஃபுல்லாகவே இப்படி வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே. அதாவது வானம்பாடி படத்தை நான் 10 தடவை பார்த்தேன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய கதை அருமையான கதை அப்படின்றது ஒன்று. அதில் தூக்கணாங்குருவி கூடலாம் ஒரு பாட்டு எப்படி ஒளிப்பதிவாகுது, ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுல ரெக்கார்டிங்குமே அப்படியே காமிச்சிருப்பாங்க. ரெக்கார்டிங் தியேட்டரில் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதில் பின்னணி பாடகியாகி வந்து அப்படியே பாடகியாகி தேவிகா வந்து பிற்பகுதியில், படத்தினுடைய பிற்பகுதியில் அவங்க பாடகியாகி பாட்டு பாடுறது மாதிரி வரும். பாட்டு பாடி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாடகியாக அவங்க ஆகிட்டாங்க. அது வந்து ஒளிப்பதிவு ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சு பக்காவாக ஒரு சாங் ரெக்கார்ட் ஆகுறதே படத்தில். 1963 இப்படிப்பட்ட புதுமையெல்லாம் தமிழ் திரைப்பட உலகத்தில் நடந்திருக்கு. பக்காவாக ஒளிப்பதிவு கூடத்தில் ஒரு பாடல் எப்படி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது அப்படின்றதில் 1963 ஷூட் பண்ணியிருக்காங்க. அது அதான் தூக்கணாங்குருவி கூடு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடல்களுக்காக அந்த படத்தை பார்த்தது, நல்ல கதைக்காக அந்த படத்தை பார்த்தது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல. அதெல்லாம் நான் பல தடவை பார்த்ததுக்கு அது ஒரு காரணம். நான் மட்டுமல்ல, திரும்ப திரும்ப சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை வந்து பல தடவை திரும்பி பார்த்துருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த படத்தினுடைய அருமையான பாடல்கள். அதுக்கு பிறகு தேவிகா உன்னுடைய எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸு, அந்த படத்தினுடைய படமாக்கப்பட்ட அதாவது பாடல் காட்சிகளும் சரி மற்ற காட்சிகளையும் படமாக்கப்பட்ட விதம், கவித்துவத்தன்மையுடன் ஜிஆர் நாதன் அதை படமாக்கிய விதம். இதில் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த படத்தை பற்றி தேவிகா வந்து எனக்கு நல்ல பழக்கம். நான் பத்திரிகையெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கனகா கரகாட்டக்காரன் படத்தெல்லாம் நடித்த அந்த பீரியட், அதுக்கு பிறகு அப்போ நான் தேவிகாவை வந்து பல நேரங்களில் தேவிகா வீட்டுக்கே போய் தேவிகாட்ட வந்து பல மணி நேரங்கள் அப்படியே வந்து நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் தேவிகாவை போய் பார்ப்பேன். தேவிகா கூட பேசுவேன். தேவிகா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அப்படியே ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்பாங்க. நான் போய் அப்படியே 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருப்பேன். அங்கேயே கூட நான் வீட்டில் கூட நான் டிஃபன் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் அவங்க நிறைய படிப்பாங்க. அதனால் நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. என்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேசுவாங்க. அப்போ வந்து நான் வந்து இந்த வானம்பாடி படத்தை பற்றி, அவங்களுடைய கேரக்டரை பற்றி, இந்த கங்கை கரை தோட்டம் சாங்கை பற்றி, தூக்கணாங்குருவி கூடு சாங்கை பற்றி, அதில் இவங்க வந்து ரொம்ப அருமையாக வாயசைத்து அற்புதமாக நடித்தது, இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட நான் வந்து பாராட்டி நான் சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை மதிப்பு வர்றதுக்கு பல காரணம். பல படங்கள் சிவாஜி கூட நீங்கள் நடித்த நிறைய படங்கள் அதெல்லாம் வந்து காலத்தை கடந்து என் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி நீங்கள் நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து வானம்பாடி. அந்த வானம்பாடியில் வந்து நீங்கள் அப்படியே அந்த பர்டிகுலர்லி அந்த பாடல் காட்சிகளில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக லிப் மூமெண்ட் கொடுத்து பண்ணியிருக்கீங்க பாருங்கள். என்ன எக்ஸ்ட்ரானரி. இப்போ கூட வந்து நான் சொன்னேன், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அப்படியே அந்த கங்கை கரை தோட்டம் சாங்கு காட்சியும் அப்படியே தூக்கணாங்குருவி கூடு அந்த பாடல் காட்சியும் அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தேவியாட்ட சொன்னேன். தேவியா வந்து அதை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அப்படியே வந்து நான் சொல்கிறத சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் ஜிஆர் நாதனை போய் நான் நேரடியாக சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொன்னால, சாந்தோம் ஹை ரோடில் வந்து அந்த சாஞ்சம் சர்ச்சு பக்கத்தில் அப்படி உள்ள ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அதில் உள்ள தான் அவருடைய வீடு. அப்படி மாடியில் வந்து இந்த பலகையெல்லாம் போட்டு அப்படியே படிகளில் ஏறி அப்படி போகணும். அது வீட்டில் அப்படியே ஒரு அரக்கல் ட்ரவுசரை போட்டு அப்படியே ஒரு ஃபாரினர் உட்காந்துருக்காது மாதிரி உட்காந்துருந்தார். பிறகு அவர்கிட்ட போய் நான் இதெல்லாம் போய் சொன்னேன். பர்டிகுலர்லி அவர்கிட்ட பேசினதுலேயே ரொம்ப நேரம் அவரை பாராட்டி பேசினது வந்து வானம்பாடி படத்தில் அவர் வந்து அந்த பாடல்களை படமாக்கிய விதம் தான். அதை நான் ரொம்ப பாராட்டி பேசினேன். அப்படியே நீங்கள் அது எப்படி சார் நீங்கள் வந்து இவ்வளோ டைட்டு க்ளோஸில் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க, உண்மையாகவே அப்படியே தேவிகாவை பெயிண்டிங் மாதிரி காமிச்சிருக்கீங்க, ஓவியம் மாதிரியே படத்தில் வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக வந்து வெரி ரேர் அப்படியே ஆர்டிஸ்ட்களை வந்து பாடல் காட்சிகளில் பார்க்குறது. உண்மையாகவே தேவிகாவை நீங்கள் வந்து படமாக்கிய விதம்ன்ற ஒரு விஷயங்களை எத்தனை ஆண்டுகளானாலும் காலத்தை கடந்து அப்படி நிற்கும் சார் அப்படின்ற மாதிரி ஜிஆர் நாதன்ட்ட நான் சொன்னேன். ஜிஆர் நாதன் வந்து அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஓடிருச்சு. 1963ஆம் ஆண்டு திரைக்கு வந்த கவியரசு கண்ணதாசனுடைய சொந்த படமான வானம்பாடி திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.